ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே முதலப்பொழியில் மீண்டும் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், எப்படி இந்த படகு விபத்தானது ஏற்பட்டது? விவரங்கள் சொல்லுங்க. நிச்சயமாக கேரளாவை பொறுத்த அளவில் நேற்றைய தினம் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை தான் ஒரு 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றன. பத்தனந்திட்டா, கோட்டயம், அதே போன்று வயநாடு, மலப்புரம், இடுக்கி போன்ற 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும், அதே போன்று திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எச்சரிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தன. தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகளும் சரிதான், அதே போன்று பொதுமக்களும் கடலோர பகுதிகளுக்கு செல்லக்கூடாது, மாறாக நிலச்சரிவுகள் ஏற்படும் பகுதிகளில் செல்லக்கூடாது என மாநில நிர்வாகம் தொடர்ச்சியாக ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டு வரும் நிலையில் திருவனந்தபுரத்தை பொறுத்த அளவில் இன்றைய தினம் 2 பகுதிகளில் வெவ்வேறான விபத்துகள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக கடமனை ஆற்றில் மீன் பிடிக்க சென்ற 3 பேர் ஏற்கனவே அவர்கள் அந்த நீரில் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர்கள் 3 பேரும் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது திருவனந்தபுரம் அருகே முதலப்பொழி மீன்பிடி துறைமுகத்தில் தான் அந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக வெட்டுத்துறையை சார்ந்த நிதின் என்பவருக்கு சொந்தமான அந்த படகில் 3 மீனவர்கள் அதிகாலை மீன் பிடிக்க சென்றுவிட்டு தற்பொழுது அந்த முதலப்பொழி துறைமுக பொழிமுகத்தில் வரும்பொழுது அலையின் சீற்றம் காரணமாக அந்த படகு என்பது கவிழ்ந்து அந்த 3 பேரும் தத்தளிக்கின்றனர். அந்த காட்சியை தான் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேரலையில் பார்க்கலாம். அந்த படகு கவிழ்ந்து தற்பொழுது 3 மீனவர்களும் அந்த கடலோர பகுதியில் தவித்து வருகின்றனர். இதனை அருகிலிருந்தவர்கள் பார்த்து தற்பொழுது மீட்கும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசைப்படகுகளில் அந்த பகுதிகளில் சக மீனவர்கள் வந்து இந்த 3 பேரையும் மீட்கும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக முதலப்பொழியை பொறுத்த அளவில் இந்த விபத்துகள் என்பது மீண்டுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம், இந்த துறைமுக கட்டமைப்பு என்பது தவறாக இருப்பதாக மீனவர்கள் ஆண்டாண்டு காலமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த விபத்து தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் நிலையில் மீண்டும் மீனவர்கள் வைக்கும் ஒரே கோரிக்கை இந்த துறைமுகத்தின் கட்டமைப்பை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் அவர்கள் தொடர்ச்சியாக வைத்திருக்கின்றனர். தற்பொழுது இந்த 3 மீனவர்களும் சக மீனவர்களால் மீட்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது பெற்று வருகின்றனர். தொடர்ச்சியாக எச்சரிக்கையை மீறி மீனவர்கள் செல்லும் ஒரு விதமாக இருந்தாலும் ஆனால் இந்த மீனவர்கள் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் இது போன்ற விபத்துகள் நடைபெறாமல் இருக்க இந்த பகுதியில் துறைமுகத்தை கட்டமைப்பை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மீனவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக திருவனந்தபுரத்தை பொறுத்த அளவில் இன்றைய தினம் காலை மழையின் தாக்கம் சற்று குறைவாக இருந்தாலும் மீண்டும் மழை என்பது பெய்ய துவங்கி இருக்கிறது. இதன் எதிரொலியாக மீண்டும் கடற்கரை பகுதிகளில் பொறுத்த அளவில் கள்ளக்கடல் என்பது நிகழ்வு எந்த நேரத்திலும் அது நிகழலாம் என்ற ஒரு எச்சரிக்கை இந்திய கடற்சார் ஆய்வு மையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. எனவே கடலோர பகுதிகளுக்கும் சரிதான், அதே போன்று நீர்நிலைகளை சார்ந்த சுற்றுலா தலங்களுக்கும் தொடர்ச்சியாக மலையோர பகுதியை சார்ந்த பகுதிகளுக்கும் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையை தற்பொழுது மாநில நிர்வாகம் விடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.